அவர்கள் மன இச்சையாக எதையும் பேசுவதில்லை, அல்லாஹ்வுடைய வஹியை இன்றி அவர்கள் பேசுவது இல்லை என்று சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலே வரக்கூடியது எல்லாமே வஹியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய அறிவிப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மனோ இச்சையாக எதையும் பேசுவதோ சொல்வதோ கிடையாது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எதுவும் வந்து விடுகிறது, அங்கே குர்ஆனும் வந்து விடுகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸும் வந்து விடுகிறது. ஆகையினாலே சில பேர் அஹ்லுல் குர்ஆன், நாங்க குர்ஆன் வாசிகள் என்று வைப்பார்கள். இன்னும் சிலர்கள் என்ன சொல்வார்கள், அஹ்லு சுன்னத்து என்று சொல்வார்கள். நாம அந்த ரெண்டையும் விட்டு போட்டு என்ன செய்கிறோம், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தி, சுன்னத்துக்காரர்களும் ஜமாத்தார்களும் என்று சொல்லியிருக்கிறோம். அப்ப அன என்ற வார்த்தைக்கு உள்ளே என்ன அடங்கி விடுகிறது, குர்ஆனும் ஹதீஸும் உள் அடங்கி விடுகிறது. அதே நேரத்தில் அதோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தவில்லை, அஸ்ஹாபி என்னுடைய தோழர்களும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப தோழர்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அங்கே ஜமாத் என்ற வார்த்தை வருகிறது. இன்னொரு ரிவாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அந்த ஒரு கூட்டத்தினர்கள் யார் என்று கேட்கும்போது அல் ஜமாஅத் என்று சொல்லியிருக்கிறார்கள். திருமதியிலையும் அபூதாவுதிலையும் மற்ற ஹதீஸ் கிரந்தங்களிலேயும் இந்த ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கூட்டத்தை கொண்டு கருத்து சுன்னத்து வல் ஜமாத்துக்காரர்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், ஷேகுமார்கள், குத்துபுமார்கள், அபுதார்கள், அக்தாபுகள் எல்லாருமே அதுக்குள்ளே அமைந்து விடுகிறார்கள். அப்ப இதுதான் நமக்கு கிடைக்கப்பட்ட பெயர், என்ன, சுன்னத்து வல் ஜமாஅத்துக்காரர்கள் என்று பெயர். அது நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய் மொழியாக நமக்கு கிடைத்த அரும்பெரும் பெயர் தான். ஆகையினாலே மா அன அலைஹி வஸஹாபி என்று சொல்லும் போது அங்க சுன்னத்தும் வந்து விடுகிறது, அதே நேரத்தில் ஜமாத்தும் வந்து விடுகிறது. வேறு ரிவாயத்தில் வந்து பிரகாரம் ஜமாத் என்றும் வந்து விடுகிறது. அப்ப இந்த ரெண்டு ஹதீஸையும் அடிப்படையாக வைக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு கிடைத்த அரும்பெரும் பெயர் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத்தி, சுன்னத்து வல் ஜமாத்துக்காரர்கள் என்ற பெயர் வருகிறது. இதே பெயரிலே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னாலும் சஹாபாக்கள் உபயோகித்து வந்திருக்கிறார்கள். தாபியங்கள், தாபியங்கள், இமாம்கள் எல்லாருமே இதே அடிப்படையிலே தான் சொல்லி வந்திருக்கிறார்கள். முல்லா அலி காலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் கூட மிஷ்காத்தினுடைய ஷரஹிலே மிர்ஆத்திலே சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டத்தினர்கள் யார் என்று சொல்லும் போது அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தி என்றே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தினர்கள் யார் என்று சொன்னால் அது சுன்னத்து வல் ஜமாத்துக்காரர்கள் தான் என்பதை தெளிவுபட சொல்லியிருக்கிறார்கள். இப்படி நமக்கு கிடைக்கப்பட்ட பெயர் ஒரு உன்னதமான பெயர். இதற்கென்று ஒரு தனி இயக்கமோ அல்லது ஒரு தனி பார்ட்டியோ இல்லை. நாதாக்கள் அந்த சேவையை செய்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றுதான் புது புது பெயர்களை தாங்கி கொண்டு வருகிறார்கள். தாங்கி கொண்டு நாங்கள் இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் தபிலி ஜமாத்தினர்கள், நாங்கள் ஜாவத்தை இஸ்லாமி, அதே போல ஜமாத்தை இஸ்லாமி என்றெல்லாம் பல பேர்களை தாங்கி வர்றதை பார்த்தா இது எல்லாமே குழப்பமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் வழிகேடர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் இருக்கல்லவா, அது யாருடைய வழி? சுன்னத்து வல் ஜமாத்துக்காரர்களுடைய வழி. அவ்வழிதான் உயர்தரமான வழி. அதே மாற்றமாக வரக்கூடிய அத்துணை பேர்களும் வழிகேடர்களும் சாபக்கேடுக்கு ஆளானவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே நமக்கு கிடைக்கப்பட்ட பெயர் சுன்னத்து வல் ஜமாத்துக்காரர்கள். இந்த ஆரம்ப காலத்தில் இதற்கு பல பல அடையாளங்கள் இருந்து வந்திருக்கிறது. இஸ்லாம் வந்தவுடனே எவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று இவர்கள் சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சுன்னத்து வல் ஜமாத்துக்காரர்கள், முஸ்லிம்கள் என்று இருந்து வந்தது. இதிலேயும் கூட முனாஃபிக்கீங்கள் ஊடுருவ ஆரம்பித்தார்கள். முனாஃபிக்கீங்கள் வந்து சொன்னார்கள், நாங்களும் கலிமா ஷஹாதத்தை சொல்லி வருகிறோம், நாங்களும் கலிமா ஷஹாதத்தை சொல்கிறோம், உங்களோட தொழுகிறோம், உங்களோட எல்லாம் இணைந்து வருகிறோம் என்று இந்த முனாஃபிக்கீங்களும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே வந்து புகுந்துட்டாங்க. இஸ்லாத்தை கெடுப்பதற்காக, பார்ட்டி உண்டாகுவதற்காக வேண்டி பல பல திட்டங்களை தீட்டி இங்கு ஒரு பார்ட்டி, அங்கேயும் வந்து நாங்களும் ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம், உங்களோட இன்னா நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் இங்க வந்து சொல்லுவான்.
அங்க போனா அங்க போய் நாங்க உங்களோடதற்கு அங்க போய் வந்தீங்களேன்னு கேட்டா நாங்க முஸ்தஹ்ஸியூ, நாங்க என்ன செய்ய அவங்களை பரிஹேசம் பண்றதுக்காக கேலி தமாஷி பேசுறதுக்காக வேண்டி அங்க போய் வந்திருக்கிறோம் என்று முஸ்லிம்களை மாதிரியே நடித்து கொண்டிருப்பான். இங்க வந்தா என்ன சொல்லுவான்னு சொன்னா, நாங்க அங்க உங்களோட தான், எந்த வகையிலையும் உங்களுடைய கொள்கையில தான், காஃபிர்களோட சேர்ந்து சொல்லுவோம், நாங்க உங்க கொள்கையில தான் இருக்கிறோம் என்று சொல்லுவோம். இப்படி நடித்து சொல்லுவார்கள். அதை குறித்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுஹு வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், முனாஃபிகீன்கள் நாயகமே உங்களிடத்துல வந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? காலு நஷ்ஹது, நிச்சயமாக நாங்க சாட்சி சொல்லுவோம், இன்னக லரசூலுல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ்வுடைய ரசூல். எவ்வளவு ஆணித்தரமா சொல்றாங்க. அப்ப சாதாரண முஸ்லீம்னா ஆமான்னு சொல்லிடுவோம், அவ்வளவுதானே. நிச்சயமாக நான் தான் முஸ்லீம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே நமக்கு. அவன் முனாஃபிக்கு பாருங்க, உள்ள குஃபுர் இருக்குது, உள்ள என்ன செய்யுது, குஃபுர் இருக்கிற காரணத்தினால என்ன சொல்றான், தைக்கீதுன்னு சொல்லுவாங்க அரபிகளே. இன்னக, நிச்சயமாக நீங்கள், லரசூலுல்லாஹ், இன்னும் ல என்ற வார்த்தையும் தைக்கீதான். தைக்கீதுக்கு மேலே உறுதிக்கு மேலே உறுதியா சத்தியம் விட்டு சொல்ற மாதிரி என்ன சொல்றான், நிச்சயமாக நீங்கள் லரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறேன் வேற சொல்றோம். அப்ப இவ்வளவு ஆணித்தரமாக அந்த முனாஃபிக்கீன்களை என்ன செய்வாங்க, உங்களிடத்துல சொல்வார்கள். ஆனா வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலு, அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்று. அல்லாஹ்வுக்கு தெரியுமே தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியும். வல்லாஹு யஷ்ஹது, அல்லாஹ் என்ன சாட்சி சொல்கிறான், இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், முனாஃபிகீன்கள் எல்லாம் பொய்யர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இவ்வளவு ஆணித்தரமாக சொல்றதிலேயே நமக்கு தெரிஞ்சு போச்சு இது கள்ளத்தனம் இருக்குது. அப்ப அல்லாஹு தஆலாக்கு மறைக்க முடியுமா? அப்ப அல்லாஹ் கடைசியில் என்ன சீல் வச்சு போட்டான், இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், முனாஃபிகீன்கள் எல்லாம் பொய்யர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த காலத்துல என்ன ஆச்சு, இப்போ அவங்களும் பள்ளிவாசலுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால தொழுதானோ, அதே மாதிரி என்ன செய்ய அவங்க தொழுற மாதிரி இவங்களும் தொழுறது. அவங்களோட ஹதீஸை எல்லாம் ரொம்ப ஆணித்தரமாக கவனமாக கேட்டுக்கொண்டு நடித்து கொண்டிருந்தார்கள். ஆனா உள்ள என்ன இருந்தது, குஃபுரு தான். இதுதான் அல்லாஹு தஆலா என்ன செய்ய, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்து வரக்கூடிய சூரா என்னது, அலிஃப் லாம் சூரா இருக்குல்லவா, அந்த அலிஃப் லாம் சூராவில் என்ன செய்யறான், போட்டு வெளுத்து வாங்குறான். மூமின்களை பத்தி சொல்லும் போது அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி என்று 5 ஆயத்துல தான் மூமின்களுடைய சிறப்பியல்களை பற்றி சொல்கிறான். காஃபிரை சொல்லும் போது இன்னல்லதீன கஃபரு என்று ஆரம்பிக்கும் போது 2 ஆயத்தோட முடிச்சாட்டான், காஃபிரை பத்தி முடிச்சாரான். அடுத்து என்ன சொல்கிறான், இந்த முனாஃபிகீன்கள் நடக்கக்கூடிய நடைமுறைகள் எப்படி நடிக்கிறாங்க என்பதை எல்லாம் 13 ஆயத்துல போட்டு அதுக்கு ஊமானங்கள் எல்லாம் சொல்லி அவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விவரித்து சொல்கிறான். இப்ப பாருங்க, மூமினை பத்தி எத்தனை ஆயத்தோட முடிச்சுக்கிட்டான், 5 ஆயத்தோட முடிச்சுக்கிட்டான். காஃபிரை சொல்லும் போது இன்னல்லதீன கஃபரு என்று 2 ஆயத்தோட என்ன செய்யுது, அவங்களுக்கு நீங்க எவ்வளவு உபதேசம் செஞ்சாலும் சரி, ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், கல்பரின சீல் வச்சு போட்டான். அவங்களுக்கு காதும் கேட்காது இங்க சொன்னா, பார்வையும் அவங்களுக்கு திரை போட்டு இருக்கிறது, அதனால ஒன்னும் அங்க நடக்கக்கூடியது இல்லை என்று 2 ஆயத்தோட விஷயத்தை முடிச்சுட்டான். அதுக்கு பிறகு முனாஃபிகீன்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் 13 ஆயத்துகளை சொல்லியிருக்கிறார். அதற்கு பல உவமானங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அவர்களுடைய தன்மைகள் இப்படித்தான் இருக்கும் என்று. அப்ப இந்த காலத்துல பார்க்கக்கூடிய இந்த முனாஃபிக், இந்த குர்ஆன் ஆயத்தை தஃப்சீர் எடுத்து வேணா பாருங்க. இப்ப தப்லீகாரன் செய்யறதுக்கு பொருத்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம இடத்துல வருவான், வந்துகிட்டு என்ன செய்யறான், மீலாது கொண்டாடலான்னு சொல்லுவான், மௌலுது ஓதலாம் என்று சொல்லுவான், நாங்களும் கந்தூரி கொண்டாடுகிறோம், நாங்களும் ஜியாரத்து செய்கிறோம், நாங்களும் பூமாலை போடுகிறோம் என்றெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி தன்னின் பக்கமாக இழுப்பதற்காக இந்த வேலையை செய்வார்கள். ஆனா உள்ளே இருக்கிறது பூராவே இது கூடாது கூடாது என்பதுதான், ஷிர்கு ஷிர்கு என்று சொல்றதுதான். இப்ப வேணாலும் கூட தேவ்பந்து மதரசா தான் இந்த தப்லீக் ஜமாத்துடைய மூல மர்கஸ் என்று சொல்லக்கூடிய தேவ்பந்து மதரசாவிலே கூட இப்ப மௌலூது ஷரீஃப் ஓதலாமா, மீலாது ஓதலாமா என்று கேட்டா அது ஷிர்கு, கூடாது, எதை செய்கிறார்களோ அதை தடை செய்ய வேண்டும் என்று ஃபத்வா கொடுப்பார்கள்.
ஃபத்வாவை கொடுத்து போட்டாங்க. இப்ப இன்டர்நெட்ல கூட